அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு செட்டிநாடு ஈரல் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆட்டு ஈரல் 1/4 கிலோ அளவு ஈரல் எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அலசி எடுத்துக்கணும். ஒரு 7-8 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, தேவையான அளவு கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், தாளிக்க ஒரு சின்ன துண்டு பட்டை இலை, கொஞ்சமாக சோம்பு, மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் வறுத்து நுணுக்கி எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு நல்லெண்ணெய். எண்ணெய் காய்ந்ததும் பட்டை இலை சோம்பு சேர்த்துடலாம். காஞ்ச மிளகாய், வெங்காயம் சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்து வதக்கலாம். தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, ஈரல் சேர்த்துடலாம். நல்லா வதக்கணும், இல்லைன்னா கவிச்சி வாடை வரும். ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள். முதல்ல இதை சேர்த்து வதக்கிக்கலாம். அப்போ தான் அந்த கவுச்சி வாடை வராது. ரொம்ப அதிகமாக சேர்த்திங்கன்னா மஞ்சள் வாடை அடிக்கும். இப்போ மிளகாய்த்தூள் மல்லித்தூளில் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மிதமான தீயில் வேக வச்சுக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வேக வச்சா போதும், சீக்கிரமே வெந்துடும். சாப்பிடையில கவுச்சி வாடை வரும். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் கரைச்சிட்டு, ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கூடாது. இல்லைன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம், சீக்கிரமும் கெடாது. இப்போ மிளகு பொடியை சேர்த்துடலாம். இன்னும் 1 நிமிஷம் கிளறிட்டு இறக்கிடலாம். சாதத்தில் பெசரி சாப்பிட்ற மாதிரி வேணால் கொஞ்சம் கிரேவியோடு இருக்கையில் எடுத்துடணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். செட்டிநாடு ஈரல் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது எல்லா வகை சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும். சாதத்தில் பெசரியும் சாப்பிடலாம். நன்றி.